வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன் வெல்த் கிரியேஷன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பாலிகேப் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது செல் ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். அந்த ஜோன்ட்ட மார்க்கெட் இன்னுமே வரல. அதனால் நம்ம அதில் என்ட்ரி எதுவும் எடுக்கலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பாரதி ஏர்டெல் இந்த 3க்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 ரேஞ்ச் 24,030லேருந்து 24,083 வரை இருக்குது. S&P 23,753, 23,696. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சுட்டு எகைன் கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு R2 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 52,518, 52,764. S&P பார்த்தோன்னா 50,724, 50,415. இது மெடியில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓவரால் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா பையிங்கில் இருக்க ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங் பிரேக் அவுட் கொடுத்துட்டு எகெயின் ஒரு சப்போர்ட் ஜோன் பையிங் இடத்த மூவி கொடுத்துட்ருக்கு. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா நம்மளோட R1 R2 ரேஞ்ச் சொல்லி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் ஆகி க்ளோசிங் இருந்தது அப்படின்னா மேலே அப்சைட் மூவ் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல் பை ஜோன் பார்த்தோன்னா இது என்ட்ரி ஜோன் 1600 அந்த ஜோன்லேயே நமக்கு பையிங்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுமே அந்த ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக இதனோட ட்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி ஹை பிரேக் ஆகிட்டு தான், அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. ஸோ இது செல்லிங் சேஞ்ச் ஆகணும், அந்த புல்லிஷ் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த லோ பிரேக் 1570க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தான் செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்ட்ராடே லெவல்லே நமக்கு பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே மூவ் ஆனால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா டார்கெட் ஜோன் 1660 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய டே சார்ட் வியூவுமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ப்ரீவியஸாக ஒரு ஹை போயிட்டு எகைன் பார்த்தோம் அப்படின்னா 1540 அந்த ஜோனில் பையிங் எடுத்தால் மூவிங் நடந்திருக்கு. அதனால் பையிங் கண்டினியூஷன் தான் இன்னுமே ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்குது. ஸோ அதனால் இது பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம். லைவில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா இன்னுமே அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுமே லெவல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.